என்னது சரடாவுக்கு இன்னும் மஞ்சு ஷைனிங் இருக்கிறது தெரியாதா? இது வந்து என்னோட தியரி தான். ஸோ நம்ம சாசிக்கிட்ட நம்ம சரடா குமரிக்குமே எழுதிப்பால, அப்பா அப்பா பர்ரோவை காப்பாற்றுக்குப்பா காப்பாற்றுப்பா அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவள் மஞ்சு ஷைனிங் ஓப்பன் ஆயிருக்கும். அட ஆமாண்டா அப்போ தான்டா அவள் ஓப்பன் ஆச்சு. ஸோ அவளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஏன்னா அவள் மஞ்சு ஷைனிங் ஓப்பன் ஆனப்போ நம்ம சாசிக்கை மட்டும் தான் பார்த்துருப்பானே தவிர்த்து நம்ம சாசிக்கை அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம் உனக்கு மஞ்சு ஷைனிங் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுக்கு என்னடா எப்படின்னீங்க அப்படின்னா, அவளுக்கு எப்போயாச்சும் ஓப்பன் ஆயிருந்து அவள் பார்த்துருப்பாள் அப்படின்னீங்கன்னா, ஏன்னா அவள் வந்து நம்ம பர்ரோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனலுக்காக தான் அவருக்கு ஓப்பன் ஆச்சு தவிர்த்து மற்றபடி இந்த 3 வருஷத்தை கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு எமோஷன் நடக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே நடந்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அவள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவள் கண்டிப்பாக சிஞ்சுஸு அதுக்கப்புறம் அந்த இது கிளாக்னு ஒரு சண்டை போடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பா. அதாவது ஹிடாரியோட சண்டை போடும்போதெல்லாம். ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்காக அவர் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தெரிஞ்சு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சாப்டர் 12 ஒரு வேளை அவர் யூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி செகண்ட் பிடிச்சுங்க. அப்புறம் உங்களை மட்டும் நிறைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும். பாய் கைஸ்.